மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1991 எல்பிஜி கொண்டு வந்திருப்பாங்கப்பா. அதாவது தாராளமயம், தனியார் மயம் மற்றும் உலகமயம். இது கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? இப்போது தாராளமயமாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிக்கும். அதாவது இப்போது ஒரு தொழில் துவங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு உரிமங்கள் வாங்குறது, ஒரு சில கட்டுப்பாடுகள் இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, சரிங்களா? 91க்கு முன்னாடி. அப்போ தாராளமயமாக்குதல்னா என்ன அப்படின்னா, அந்த உரிமங்கள் வாங்குறது, ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க கவர்மெண்ட், சரியா? அது பேர் தான் என்ன அப்படின்னா தாராளமயமாக்குதல். அப்போ தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, தனியார் மயமாக்குதல் அப்படின்னா என்னன்னா, நாட்டுடைமை ஆக்குதல் இன்மை, சரியா? அதாவது அரசு முதலீடுகள் குறைப்பது மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு மாற்றியமைத்தல். இப்போ அரசு கையில் ஒரு நிறுவனம் இருக்கு, அரசு 51%, வேற தனியார் 49% இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே மாத்துறது, சரியா? அதாவது தனியார் கையில் கூடுதலாகவும் அரசு கையில் கம்மியாகவும் அதோட முதலீடுகளை மாற்றி அமைக்கிறது. இதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? அது பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியார் மயம். இல்லை ஒரு அரசுக்கான பொதுத்துறை நிறுவனத்துக்கான சொத்தை மொத்தமாக பிரைவேட்டுக்கு கொடுக்கறது தனியார் மயம், சரியா? அடுத்து பாருங்க, உலகமயம். உலகமயம்னா என்னப்பா? அதாவது நம்மளோட பொருட்களை உலக அளவில் பயன்படுத்துறதுக்கும் உலகளாவிய பொருட்களை நம்ம இதில் இறக்குமதி பண்ணுறதுக்குமான செயல்பாடு தான் இந்த உலகமயமாக்குதல். அப்போ இதுக்கு முக்கியமாக என்னது? ஏற்றுமதி இறக்குமதி. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த இந்த சுங்க வரியை தவிர்க்கிறது, இறக்குமதியை எளிதாக்குறது. இதுதான் என்ன அப்படின்னா உலகமயமாக்குதல். முக்கியமாக 2 இதில் சொல்லியிருப்பாங்க, எஃப்டிஐ, எஃபிஐ, சரியா? அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்நிய நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு, சரியா? இதில் நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 1991 அந்த எல்பிஜி கொண்டு வரும்போது நரசிம்மராவ் பிரதமராகவும் நிதியமைச்சர் மன்மோகன் சிங்காகவும் இருந்திருப்பாங்க. எல்பிஜி சார்ந்த இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எம்ஆர்டிபி சட்டத்தை ஒழித்தல்பா, சரியா? தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிபை கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழிச்சிருப்பாங்க. இது போன குரூப் 4 கொஸ்டின், சரியா? போன குரூப் 4 கேட்டது. ஸோ அது கேட்டுட்டாங்க. அடுத்து மேபி கேட்டால் இது கேட்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது தொழில் உரிமம் விலக்களித்தல் எந்த சட்டம் மூலியமாக கொடுத்தாங்க அப்படின்னா 1991 எல்பிஜி, சரியா? இது பேர் சிவப்பு நாடா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, தொழிலுக்கு உரிமம் பெறுறதுல இருந்து விலக்கு தர்றது ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனிஸுக்கும், சரியா? இது பேர் தான் சிவப்பு நாடா முறை ஒழித்தல். நன்றி.